இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா சுக்கு ஸ்டைல் சிக்கன் மிளகு வறுவல். நம்ம செய்ய போறது என்னன்னா சுக்கு ஸ்டைல் சிக்கன் மிளகு வறுவல். எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சிடணும். என்னடா சத்தியத்துக்கு வந்து சோதனை. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இப்ப சட்டி சூடானோடனே நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சட்டி சூடாகணும். இந்த சிக்கனுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம பட்டை கிராம்பு சோம்பு ஓகே இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன வெங்காயமும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உப்பு லேசா போட்டு வணக்கி விட்டுட்டு இருக்கோம். இது வணங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டை ஆட் ஆன் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி பாருங்க, வெங்காயம் நல்லா சுருங்கிடுச்சு. நம்ம போட்டதை விட கம்மியாயிடுச்சு. போட்ட அளவோட இந்த மாதிரி இருக்கணும். இஞ்சி பூண்டு, ஏன்னா நான்வெஜ்க்குலாம் இஞ்சி பூண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிளேவரே இருக்காது. டெஃபினட்டா அதுலயும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடுவேன். எனக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். சட்டியில செய்யும்போது நம்மளோட டேஸ்டே நார்மலோட டபுளாவே வரும். இந்த கிராமத்து சமையல்லாம் நம்ம சட்டியில தானே எடுப்போம். அந்த மாதிரி நான்வெஜ்னாலே நான் சட்டி தான். நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும், பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி மட்டும் போட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னோட ஸ்டைலு. நிறைய பேர் நிறைய மாதிரி வித்தியாசமா செய்வாங்க. ஸோ என் மெத்தட் இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாம் ஸ்டார்டிங் எல்லாம் வந்து தெரியாம தப்பு தப்பா பண்ணி அப்படிலாம் பண்ண ஆளுங்க தான். திரும்ப உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், செகண்ட் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி வணங்குறதுக்காக எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் அளவு தெரியும். அதனால கைக்கு என்ன எடுத்துதான் போடுவேன், மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை. தக்காளி கொஞ்சம் வணக்கம். என்ன சார் இன்னைக்கா பன்னீர் பிரியாணியும் சிக்கன் மிளகு வறுவலும். சாப்பிடுவ தானே? ஓடிட்டாரு அவரு. வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளோட மிளகு வறுவலுக்கு இது செட்டிநாடு மிளகு வறுவல் மசாலா. உங்களுக்கு இது என்ன மசாலான்றது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். இல்ல நான் எப்படி பண்ணேன்றத உங்களுக்கு சொல்றேன். இப்பயே எனக்கு ஸ்மெல் வருது. வணக்கம் போதே அந்த மசாலா ஸ்மெல் வருது. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். இப்போ நம்மளோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வித் ஸ்கின் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி உப்பும் போட்டிருக்கோம். நம்ம ஜஸ்ட் ஒரு 5 minutes to 7 minutes வச்சிருக்கோம் மூடி. இதுல சிக்கன்ல இருக்க தண்ணி வரட்டும். அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிரேவி, ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். கொதிக்குது, கொதிக்குது. என்ன ஆச்சு சட்டி? சிக்கன் சாப்பிடுறதுதான். ஒரு வாய் டேஸ்ட் பண்றியா? எனக்குன்னே வருவீங்களாடா? அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க. தண்ணி விடுது. சோ இந்த தண்ணி எல்லாம் இதுவாகும்.
ஸோ நம்ம சிக்கன் நான் சொன்னல 5 to 7 minutes இங்க பாருங்க, எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லா வந்திருக்கு. எட்டி பார்த்தேன்னா சொன்னா நீங்க பக்கத்துல வந்து காட்டுங்க. அடிச்சு ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். இந்த சைடு தெரியுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும். அம்மாக்கு தான், ஏன்னா அவங்க பியூர் வெஜிடேரியன், அதனால டேஸ்ட் கொடுக்கலான்னு பாக்குறேன். வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ஃபைட்டுங்க. என்ன சிரிக்கிற? டேஸ்டுக்கா இந்த கத்தி கட் பண்ண கத்தி வீட்டுல பிரளயமே நடக்கும். நீ திரும்பி கேளுமா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. நம்மளது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இறக்குற ஸ்டேஜ்ல பச்சை மிளகாய் அப்படியே மேலாவில தூவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட இதை ஃப்ரை பண்ணி போடுறவங்களுக்கு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், இல்லை எனக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது போட்டுருக்கேன். ஓகே, லாஸ்ட்டாக ஃபினிஷ் வித் கருவேப்பிலை. முடிஞ்சிருச்சு நம்ம கோழி. தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. பாய்.